உங்களுக்கு மேலானவர்கள், பிரியமானவர்கள். இங்கே நாம் அதை சிந்திக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பிரியத்திற்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது, உயிரை விட மேலானவர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அடையாளப்படுத்திய வார்த்தை அந்நபி. அந்நபி என்பது இன்று நாம் இந்த நபி என்ற வார்த்தையின் பொருள் விளங்காததினாலேயே நம்மில் பல பேர்களிடத்தில் இதில் கூடுதல் குறைவு என்பது ஏற்பட்டு விடுகிறது. எல்லாரும் நேசிக்கத்தானே செய்கிறோம், எல்லாரும் பிரியப்பட்டு தானே இருக்கிறோம். நாம் சிந்திக்கின்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரிலும் மேலானவர்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரை சொல்லவில்லை. அவர்களுக்காக அவன் பயன்படுத்திய வார்த்தை அந்நபி. அந்நபி என்ற இந்த வார்த்தைக்கு நம் பெரும்பாலும் தூதுவர் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். இதனுடைய பொருளை முழுமையாக விளங்கிவிட்டோம் என்றால் நம்முடைய நேசமும் பூரணமானதாக ஆகிவிடும். நேசம் பூரணமாகிவிட்டால் அனைத்தும் பூர்ணமாகிவிடும், ஈமானும் பூர்ணமாகிவிடும். அந்த நபி என்ற வார்த்தையினுடைய பொருளை நாம் விளங்க தவறியதே இது போன்ற குறைபாடுகள் அல்லாஹு தஆலா விளங்கும் தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அருமையானவர்களே, நபி என்றால் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், நபி என்ற வார்த்தை நபஉன் என்பதிலிருந்து வந்தது. நபஉன் அல்லது நபஉன், ஹம்சாவோடு அல்லது ஹம்சா இல்லாம நபா. நபா என்பதற்கு பொருள் செய்தி, ஹபர், செய்தி என்று பொருள். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி, இந்த நபவுன்ல இருந்து வந்த வார்த்தை தான் நபி என்பது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று இங்கே குறிப்பிடுவதனுடைய பொருள் நமக்கு விளக்கி தருவார்கள் மேன்மக்கள். அல்லதி யும்பிஉ அல்லதி அம்பஅ அனில்லாஹ் ஐ அக்பர அனில்லாஹ், அல்லாஹ்வை குறித்தும் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்கள், இறைவனை குறித்து நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்கள், அல்லது இறைவன் குறித்து அவர்களுக்கு பூரணமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டவர்கள். இதுக்கு சுருக்கமா நம்ம ஒரு விடை சொல்வதானால், நபி என்றால் மறை செய்திகளை அறிவிக்கக்கூடியவர்கள், சொல்லித்தரக்கூடியவர்கள். மறைவான செய்திகளை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்கள். அந்த மறைவான செய்தி என்னவைகள்? பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தது, அல்லாஹ்வை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வை படைத்து அல்லாஹ்வை குறித்து நமக்கு போதித்து தந்தார்கள். அல்லாஹ்வினுடைய அனைத்தையும் நமக்கு சொல்லித் தந்தார்கள். சொர்க்கம் குறித்து சொல்லித் தந்தார்கள், நரகம் குறித்து சொல்லித் தந்தார்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் குறித்து சொல்லித் தந்தார்கள், அல்லாஹ்வினுடைய வெறுப்பு குறித்து சொல்லித் தந்தார்கள். இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளம். இவைகள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் கைப். நாம் எல்லாம் அல்லதீன யுமினூன பில் கைபி, கைபின் மீது ஈமான் கொண்டவர்கள், மறைவானதின் மீது ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பார்த்ததில்லை. அல்லாஹ்வினுடைய செய்தியின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், அந்த செய்தி இறங்கியதை நாம் பார்த்ததில்லை. எல்லாம் மறைவானது, எல்லாமே ரகசியமானது. இந்த ரகசியமானவைகளை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் இதற்கு விளக்கம் தருவார்கள். நபி என்றால் யார் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் யார் ஒருவருக்கு தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தன்னை குறித்து, தன் சார்ந்தவைகள் குறித்து
கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்தானோ அப்படிப்பட்டவர்கள் நபி என்பவர்கள் பெருமானார் நபி என்பவர்கள் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் எல்லா விதமான அருள் பாக்கியங்களை கொண்டும் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டவர்கள், கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்ற விதத்திலெல்லாம் நமக்கு விளக்கங்கள் சொல்லித் தருவார்கள். நாம் இங்கே சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருக்கு அவன் கற்றுக் கொடுத்த மறை செய்திகள் குறித்து அவன் சொல்லுவான். ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, அவுஹா இலா அப்திஹி மா அவுஹா, தன் அடியாருக்கு அவன் எதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இருந்ததோ அவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மேராஜினுடைய ஒரு நிகழ்வு, ஒரு நீண்ட நிகழ்வு, அந்த நீண்ட நிகழ்வின் பக்கம் நான் செல்லவில்லை, அதனுடைய ஒரு பகுதி. மேராஜுக்கு சென்ற பொழுது ஹக் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நெஞ்சத்தின் மீது கை வைத்தான். ஃபவதஅ யதஹு பைன கத்திஃபைய, என் மார்பின் மீது, என் நெஞ்சின் மீது அவன் தன்னுடைய கரத்தை வைத்தான். வைத்ததுதான் தாமதம். ஃபவஜத்து பர்தஹா, அதனுடைய குளிர்ச்சியை நான் அடைந்தேன். அதாவது அதனுடைய குளிர்ச்சி என்பதை கொண்டு உண்டான பொருள், அதனுடைய இன்பத்தை நான் அடைந்தேன், அதனுடைய இன்பத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ரசித்தேன். அதோடு இல்லை, ஃபஅலிம்து மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுக்கு இடையில் இருப்பவைகளை எல்லாம் நான் அறிந்து கொண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருவான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், யா ரசூலல்லாஹ், நான் தாங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்று இருந்ததோ அது அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். தெரியாததென்று எதெல்லாம் உண்டுமோ, அறியாததென்று எதெல்லாம் உண்டுமோ அவை அனைத்தையும் நான் கற்றுத்தந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இப்போ நாம் சிந்திப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதுன்றது இப்போ ஒன்றும் தெரியாததென்று எதெல்லாம் இருந்ததோ அது அனைத்தையும் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்து விட்டான் என்று வரும் பொழுது நாம் இங்கே சிந்தித்து பார்க்கின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மறை செய்திகளை அறிந்தவர்கள் என்பது நமக்கு விளங்கும். இது சராசரி நபிக்கான ஒரு விளக்கம். ஒரு சராசரி நபி என்பவரே யார்? மறை செய்தி அறிந்தவர், மறை செய்தி தெரிந்தவர், மறை செய்தியை கற்றுத்தரக்கூடியவர்கள், மறை செய்தியை தன் உள்ளத்தில் தாங்கி இருப்பவர்கள் என்பது ஒரு சராசரி நபிக்கான விளக்கம் என்றால், அந்த நபிக்குலத்திற்கே தலைவராக இருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்ம் நமக்கு விளங்கும். ஆக நபி என்றால் பரிபூர்ணமான மனிதர், நபி என்றால் சிறப்புக்குரிய மனிதர், மானிடர்களிலேயே மிகச் சிறப்புக்குரியவர்கள் நபி என்பவர்கள். நபி என்பவர்கள் பேரழகு மாத்திரமல்ல, நபி என்பவர்கள் பெரும் அறிவுக்கு சொந்தக்காரர் என்பது மாத்திரமல்ல, பேர் பாக்கியங்களுக்கு உரியவர் என்பது மாத்திரமல்ல, நபி என்பவர் மறை செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்பது சராசரி நபிக்கானதென்றால், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மறை ஞானம் குறித்து நாம் இங்கே விளங்குகின்றோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்ட ஒருவர் சராசரியாக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு கடந்து சென்று விடக்கூடியவராக இருப்பார் என்றால், உள்ளத்தில் சில கபடத்தின் காரணத்தினால், உள்ளத்தில் சில கோபதாபங்கள் அல்லது வெறுப்பின் காரணத்தினால் பெருமானாரினுடைய இல்மினுடைய விஷயத்தில் குறை சொல்லக்கூடிய சூழலுக்கு வருவார்
அவர்களுக்கான இல்ம் சராசரி ஸைத் அம்ர் பக்ருக்குரிய இல்மு போன்றது, நம்மில் இருக்கக்கூடிய சராசரி நபரினுடைய இல்மு போன்றதுதான் என்ற நிலைக்கு வருவார் என்றால் அவர் பெருமானாரை நேசிக்கவில்லை. நபி என்பதை வெறும் தூதுவர் என்ற விதத்தில் நாம் கடந்து செல்லுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கம் தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெயரின் மூலம் நமக்கு விளங்க தருவான். நபி என்பவர்கள் சராசரி செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் அல்ல. நபிமார்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி குறித்து சொல்லித்தரப்படும். என்ன தெரியுமா? அந்த செய்தி எப்படிப்பட்டது? து ஃபாயிதத்தின் அலீமத்தின், வெறும் ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய வார்த்தைகள் மாத்திரம் எதல்ல, ஹபர் அல்ல. ஹபர்னா என்ன? து ஃபாயிதத்தின் அலீமத்தின், மகத்தான பிரயோஜனத்திற்குரிய ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடியவருக்கு நபி என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா திருமறையிலே யா ஐயுஹல் முஹ்பிர், செய்தி அறிவிப்பவரே என்ற விதத்தில் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. குர்ஆனில் எந்த இடத்திலும் பல கட்டத்தில் அல்லாஹு தஆலா யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம் என்று அழைத்திருக்கக்கூடிய இடத்தில் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சிறப்பு பெயராக அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் யா ஐயுஹன் நபியு, நபி அவர்களே, நபி அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இப்ப இந்த நபி என்பது சராசரி வார்த்தை அல்ல. நபிக்குள் அடங்கி இருக்கும் விளக்கம், பொருள்கள் எது? ஒரு மகத்தான மறை ஞானங்களை பெற்று அவைகளை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான். என்றால் இந்த விதத்தில் அந்த நபியை ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய ஈமானாக இருக்கும். அதை தவிர்த்து அதை ஏற்றுக்கொள்வதில் சில குறை வைத்தோம் என்றால் நாம் உண்மையில் பெருமானாரை நேசிக்கவில்லை என்று பொருளாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்காத செய்தி எது? நாமும் செய்தி அறிவிக்கின்றோம். நம்மை போன்றவர்கள், நம்முடைய சூழல் போன்றவர்களே மனிதர் தானே, அவங்களே சொல்றாங்க, குர்ஆனே அதானே சொல்லுது அப்படின்னு சொன்னா குர்ஆன் மனிதர் என்று சொல்கிறது. அவர்களுடைய மனிதத்திற்கும் நம்முடைய மனிதத்திற்கும் வானம் பூமிக்கு இடையில் உண்டான வித்தியாசம். நம்முடைய மனிதம் எத்தகையது, நாம் அறிவிக்கக்கூடிய நம்முடைய சூழல் செய்திகள் எத்தகையது? காலையில் நடந்தது நம்மளால சொல்ல முடியும், மதியம் நடந்தது நம்மளால சொல்ல முடியும், நேற்று நடந்தது சொல்ல முடியும், முந்தா நாள் நடந்ததே நமக்கு கொஞ்சம் டவுட் ஆகிறது, கொஞ்சம் மறந்துருது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவர், அறிவிப்பாளர், இறை செய்தியை கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடியவர்கள், அறிவிக்கக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட இறை செய்தி அது? இன்று நடப்பவையை மாத்திரம் அல்ல, 1400 வருடம் கழித்து நடக்கக்கூடியதையும் அன்றே சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் வரைக்கும் நடக்கக்கூடியவர்களை அன்றே சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை குறித்து சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மக்காவை பார்க்குறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள மக்காவினுடைய தோற்றம் நமக்கு வரைபடங்கள்ல நம்ம பார்க்குறோம், புகைப்படங்கள்ல பார்க்குறோம். இவ்வளவு பெரிய பில்டிங்கள் இல்லை, இவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் இல்லை, இவ்வளவு பெரிய சாலை வசதிகள் இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான சாலை அமைப்புகள் இல்லை. ஆனால் இன்று பார்க்கின்றோம், அறிவு பிரமிக்கும் அளவிற்கு மலைகள் குடையப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மலைகளை விடவும் உயரமாக கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள், மலைகள் குடைந்தெடுக்கப்பட்டு, மலைகள் மக்காவிலே மலைகள் குடைந்தெடுக்கப்பட்டு மலைகளை விட உயரமாக கட்டிடங்கள் அமையப்பட்டு விட்டதென்றால் கியாமத் வந்துட்டுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ஒரு செய்தி நாம பலமுறை நம்ம கேட்டதுண்டு, பல கட்டங்களில் நாம கேட்டதுண்டு.
மேலாப்பில் கேட்டுட்டு அப்படியே நம்ம கடந்து சென்று இருக்கின்றோம். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்ரிக்கீன்களோடு, இறை மறுப்பாளர்களோடு ஒரு யுத்தம், கடுமையான விதத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சில பேர்கள் அங்கும் இங்குமாக ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் வந்த பொழுது சஹாபாக்கள் அந்த யுத்த களத்தில் பார்க்குறாங்க, ஒரே ஒரு கலிமா சொன்ன நபர் தான். ஒரு நபர், அவர் ஆக்ரோஷமாக யுத்தம் செய்கிறார். அப்ப யுத்த களத்தில் நின்று கொண்டிருந்த சஹாபிகளே பேசிக் கொள்கிறார்கள், இவருடைய ஆக்ரோஷத்தை போன்று இந்த படையில யாருடைய ஆக்ரோஷமும் இல்லை. இவ்வளவு ஒரு ஆக்ரோஷத்தோடும் வீரத்தோடும் கடுமையாக இவர் போரிடுவது போன்று யாரும் இங்கே போரிட்டு கொண்டிருக்கல, அல்லாஹ் இவர் சொர்க்கவாதி தான் அப்படின்ற மாதிரி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அப்படின்னா கடந்து போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, யாரை குறித்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அலா இன்னஹு மின் அஹ்லின் நார், இவர் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்திற்கான காரணம் நாயகத்தினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை என்றல்ல, மாறாக இவ்வளவு அளவிற்கு கலிமா சொன்னவராக இருக்கிறார், இந்த அளவிற்கு ஆக்ரோஷத்தோடும் வீரத்தோடும் யுத்த களத்தில் தன்னுடைய பணியாற்றி கொண்டிருக்கிறார், இவர் எப்படி நரகவாதியாக ஆகுவார்? ரசூல் சொல்லிவிட்டார்கள் எப்படி ஆகுகிறார் என்று காண வேண்டும் என்று ஒரு சஹாபி அவரையே அவருக்கு தெரியாமல் பின்தொடருகிறார்கள். இந்த பின்தொடர்ந்த சஹாபி சொல்றாங்க, நான் அவர் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் எதிராளிகளினுடைய தாக்குதல் இவர் மீது கடுமையானதின் காரணத்தினால ஒரு கையின் மீது பலமான தாக்குதல் ஏற்பட்டு விட்டது. கை தொங்கிடுச்சு, வலி வேதனையில் துடிக்கிறார். அந்த வேதனை அவரால் தாழ முடியவில்லை. எனவே வலி தாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது யுத்த களத்திலிருந்தும் புறம் சென்று தங்குவதற்கென்று அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களினுடைய பின்புறத்திற்கு சென்று அந்த தொங்கிக் கொண்டிருந்த துண்டிக்கப்பட்ட அந்த கையை கீழே வைத்து அதன் மீது காலால் அழுத்தம் கொடுத்து இழுத்து அதை தன்னை மாய்த்து கொள்ள முயற்சிக்கிறார். அவரால் முடியவில்லை. கடைசியில் ஒரு வழியாக ஒரு ஈட்டியை அப்படியே அவர் செங்குத்தாக குத்த வைத்து அதன் மீது அவர் சாய்ந்து தன்னுடைய வயிற்றில் அது குத்தி கிழிக்கும் விதமாக தன்னையே மாய்த்து கொள்கிறார். சாபி சொல்றாங்க, தற்கொலை அல்லவா செய்திருக்கிறார், தற்கொலைக்கான முடிவு நரகம்தான். இதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நேராக சென்றார், பெருமானாரை நோக்கி சென்றார், பெருமானாரை அடைந்தார், சலாம் உரைத்தார். சலாம் உரைத்ததற்கு பின்னால் பெருமானாரை பார்த்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் சாட்சி கூறுகிறேன், நீங்கள் உண்மையில் இறை தூதரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிமதாக்க, இது ஏன்பா, இதான் ஏற்கனவே சொன்னது தானே, புதுசா ஏன் இப்போ வந்து புதுசா சொல்றீங்க? இல்லை யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இந்த நபர் குறித்து சொன்ன பொழுது தங்களுடைய வார்த்தை உண்மை, ஆனால் இவரோ கலிமா சொன்னவர், எப்படி கலிமாவை விட்டும் இவர் வெளியேறுகிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று அவருக்கே தெரியாமல் அவரை பின்தொடர்ந்த பொழுது இப்படியெல்லாம் நடந்தது, நான் விளங்கிக் கொண்டேன் யா ரசூலுல்லாஹ், தாங்கள் உண்மையில் அல்லாஹ்வினுடைய தூதர் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்ன வார்த்தையை தான் இங்க நமக்கான ஆதாரம். பெருமானார் அந்த சஹாபியிடத்திலிருந்தும் கேட்ட மாத்திரத்தில் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். பொதுவாக சந்தோஷம் மிகுதி இருந்தால் நாமே தக்பீர் சொல்வதுண்டு. சந்தோஷம் ஆனந்தம் மிகுதியாகிவிட்டால் அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடாக தக்பீர் முழக்கம் நாம் சொல்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தக்பீரை சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு எதிரில் நின்று கொண்டிருந்த தோழரிடத்தில் சொன்னாங்க, என்ன நினைச்சிட்டீங்க? அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் சராசரி மனிதன் அல்ல, நான் சாமானியவன் அல்ல, சராசரியானவர்கள் சொல்வது போன்று உண்ட வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, நான் ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ், ஆதியும் அறிந்தவன் அந்தமும் அறிந்தவன், அந்த ஆதியையும் அந்தத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவன் என்ற ரப்புல் ஆலமீன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த அடிப்படையில் தான்
நபி என்ற வார்த்தை நபிமார்களுக்கு பிரயோகிக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. நபிமார்களினுடைய தலைவராகிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு பெயராக பயன்படுத்தப்படுகிறது, வாழ்த்து பெயராக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வாழ்த்து பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்வான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் நபிகள் நாயகம் மாத்திரமல்ல, வெறும் நபி என்ற வார்த்தை அல்ல, மறை ஞானம் பெற்றவர்கள், மறை செய்தியை அறிந்தவர்கள், உங்களுடைய உயிரிலும் மேலானவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே இந்த இடத்தில் இது போன்ற நேசத்தின் பக்கம் நம்மில் பலர் தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் நேசம் என்றால் அல்லாஹ் அங்க முன்னால சொன்னமா இல்லையா, ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அப்ப இந்த பின்பற்றுங்கன்றதுக்கு நாம விளக்கம் என்னதான் சொன்னோம்? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நேசியுங்கள். என்னை நேசிப்பதன் மூலம் அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவரை நாம பின்பற்றோம்னு சொன்னா அவர் மீது நமக்கு பிரியம்ன்றது இருந்தால் தானே அவரை பின்பற்றும். ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, ஒரு மாணவர் இருக்கிறார், ஒரு ஆசிரியர் சொல்வதற்கெல்லாம் அவர் கட்டுப்பட வேண்டும் என்றால் முதலில் அந்த மாணவரினுடைய உள்ளத்தில் அந்த ஆசிரியர் குறித்துண்டான பிரியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆசிரியர் மீது உண்டான பிரியம் இருந்தால்தான் உண்மையில் அந்த ஆசிரியருக்கு கட்டுப்படுவார். இல்லை என்றால் கடமைக்கு கட்டுப்படுவார். ஆசிரியர் முதுகு காட்டி விட்டார் என்றால் இவர் மாறிவிடுவார். நிலைமைதானே? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த பின்பற்றுவதற்கான அடிப்படை என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பரிபூர்ணமான நேசம், பரிபூர்ணமான பிரியம். அந்த பிரியத்தில் சற்றும் குறைவு ஏற்படும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருவான், அந்த ஈமானுக்கு பொருள் இல்லை, அந்த ஈமானுக்கு அர்த்தம் இல்லை, அந்த ஈமான் இறைவனிடத்தில் பலன் தரக்கூடியதாக இருக்காது. பிரியம் என்பதனுடைய அடிப்படை என்ன? வெறுமனே நேசிச்சா போதாது, மனசுல நேசம் கொண்டா போதாது. அந்த நேசத்தினுடைய முதல் வெளிப்பாடு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்குதல், உரிய கண்ணியத்தை கொடுக்குதல், அவர்களுக்கு உரித்தான மரியாதை அவர்களுக்கு வழங்குதல், அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒழுக்க குறைவாக நடந்து கொள்ளாமல் இருக்குதல், அவர்களுடைய மனம் புண்படும் விதமாக நடந்து கொள்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பதாகும். மஹப்பத்தினுடைய முதல் நிலை, பிரியத்தினுடைய முதல் நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது என்பதாகும், அவர்களை சங்கைப்படுத்துவது என்பதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருவான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு. அவர்களுக்கு உரிய கண்ணியத்தை வழங்குங்கள், அவர்களுக்கு உரிய மதிப்பை நீங்கள் கொடுங்கள், அவர்களிடத்தில் ஒழுக்க குறைவாக நடந்து கொள்ளாதீர்கள். மீறி ஒழுக்க குறைவாக நடந்து கொள்வீர்கள் என்றால் அன்தஹ்பத அமாலுக்கும், உங்க அமல் நாசமா போயிடும். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள். உங்களுடைய வார்த்தையால், உங்களுடைய எண்ணத்தால், உங்களுடைய செயலால் முந்தாதீர்கள். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருவான், லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. நபியினுடைய சொல்லுக்கு முன்னால், நபியினுடைய சப்தத்திற்கு முன்னால், நபியினுடைய தொனிக்கு மேலாக உங்களுடைய சப்தத்தை, உங்களுடைய தொனியை உயர்த்தி பேசாதீர்கள். அன் தஹ்பத அமாலுக்கும். எது? சராசரி மனிதராக ரசூலுல்லாஹ் இருந்தால், சராசரி அன்பு போதுமானதாக இருந்தால், சராசரியான கண்ணியம் கௌரவம் போதுமானதாக இருந்தால் அமல் பால் போகக்கூடாது. அல்லாஹ் சொல்வான், இல்லை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எத்தகையவர்கள், உங்கள் உயிரிலும் மேலானவர்கள், அவர்களை நீங்கள் எப்படி மதிக்க வேண்டும், எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டாலும் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல் நாசமாகிவிடும். ஒன்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறான். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி அக்ஸருஹும் லா யாகிலூன் என்று சொல்லித் தருவார்.
இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யாகிலூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால், திருநாமத்தை கேட்டால் செலவாத்து சொல்லணும். அல்லாஹ் மரணிக்கும் வரையிலும் இந்த பாக்கியத்திற்குரிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. எந்த நிலையிலும் நாயகத்தினுடைய விஷயத்தில் அதபு குறைவானவர்களாக நடப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாயகத்தினுடைய திருநாமத்தை அவர்களுக்கே உரித்தான விதத்தில் உச்சரிக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, பனு தமீம் அப்படின்னு ஒரு கோத்திரம், பனு தமீம் அப்படின்ற ஒரு கோத்திரம். இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில காரணத்திற்காக வருகை புரிந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில விஷயங்களை பேசிட்டு, பிறகு அடுத்து சந்திப்போம், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க, கொஞ்சம் கழித்து வாங்க சந்திப்போம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ஓய்வெடுக்க வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கான ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. பகல் நேரம். அவங்க சொன்ன நேரத்துக்கு முன்பாகவே இந்த மக்கள் ரசூலுல்லாஹ் தங்கி இருந்த வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு கதவை போட்டு சில பேர்கள் உடைப்பாங்களா இல்லையா, அதை மாதிரி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹ்ருஜ் இலைனா, முஹம்மது அவர்களே வாருங்கள், முஹம்மதே வாங்க, முஹம்மதே வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அடுத்த செகண்ட், அடுத்த கணம் ஜிப்ரீலை பெருமானாரிடத்தில் அனுப்பிவிட்டான். இன்னல்லதீன யுராதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். திரைக்கு பின்னால் இருந்து கொண்டும் அறைக்கு வெளியில் இருந்து கொண்டும் தாங்களை அழைக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் மடையர்கள் அப்படின்ற அல்லாஹ் தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதபு குறைவாக அழைத்தது. அவர்கள் மற்ற விதத்தில் துன்புறுத்தவில்லை, புண்படுத்தவில்லை, வேதனைப்படுத்தவில்லை. பெருமானாரினுடைய பெயர் சொல்லி அழைத்தார்கள், ஒழுக்க குறைவோடு நடந்து கொண்டார்கள். இப்படி நடந்ததற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான், பெருமானாரினுடைய விஷயத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. பெருமானார் வெளிவருவதற்காக இவர்கள் பெருமானாருக்காக எதிர்பார்த்து இருந்திருந்தால் இவர்களுக்கு நலவாகி இருந்திருக்கும். எதிர்பார்ப்பதை தவிர்த்து விட்டு பெருமானாரை அவர்கள் அவமரியாதையாக அழைத்தது இவர்கள் அறிவீனமானவர்கள் என்பதாக காட்டுகிறது என்ற விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்றால், அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். எனவேதான் சஹாபா பெருமக்கள் பெரும்பாலும் பெருமானார் இடத்திலே மிக்க கவனமாக நடந்துட்டாங்க. ஏறெடுத்து கூட பெருமானாரை பார்க்க மாட்டாங்க. பெருமானாரின் சபையில் இருந்தால் அந்த கண்ணியத்தை பேணும் முகமாக தலை குனிந்தவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்களிடத்தில் பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள், சிஃப்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை குறித்து எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 2 கண்ணால பரிபூர்ணமாக பார்த்திருந்தா தானே நாங்கள் அவர்களுடைய சமூகத்தில் கண்ணியம் பேணியவர்களாக சிரம் தாழ்த்தி அமர்ந்திருப்போம், பார்வை தாழ்த்தி அமர்ந்திருப்போம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் ஒழுக்கத்தை பேண வேண்டியது. அந்த ஒழுக்கம் பேணுதல் தான் மஹப்பத்தினுடைய அடையாளம். மஹப்பத் வைத்திருக்கிறேன், நேசிக்கிறேன் என்பதாக நாம் வாதித்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தில் குறைவு ஏற்படுத்தும் விதமாக நாம் பேசினோம் என்றால், அருமையானவர்களே, நம்முடைய ஈமான் எங்கே இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த சூரா இருக்குதா இல்லையா, சூரத்துல் ஹுஜராத் அப்படின்ற இந்த சூராவுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சூரத்துல் அதப் அப்படின்ற பேர். சூரத்துல் அஹ்லாக், அதபை பேண வேண்டிய,
அஹ்லாக்கை பேண வேண்டிய சூரா என்பதாக இந்த சூறாவை நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், பெருமானாரினுடைய விஷயத்தில் ஒழுக்கம் பேணுவது அவர்களினுடைய மஹப்பத்தின் ஒரு அங்கமாகும். பெருமானாரினுடைய கண்ணியம் பேணுவது பெருமானாரை நேசிப்பதனுடைய ஒரு அங்கமாகும். இவைகளெல்லாம் நம்மிடத்தில் பரிபூர்ணமாக அமையும் பட்சத்தில் நம்முடைய ஈமான் பூர்ணமடைகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஹப்பத்தையும் உண்மையான மஹப்பத்தாகும் நாயகத்தை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த ஈமானையும் பரிபூர்ணமானதாக முழுமையானதாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரகாத்துஹு. இறையோர் ஞானமானதை மகாபேர் மஹமூது குறைந்தோர் குறைந்தோர் 322ஆம் வருட விழாவினை முன்னிட்டு